ஆலயம் சரணாலயம் சரணாலயம் அருள் தரும் சரணாலயம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதமே துணை. காஞ்சிவாசாய வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பிரச்சோதயாத். உலகமெங்கிலும் வியாபித்திருக்கும் சரணாலய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்முடைய அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்கள் இந்த காணொளி மூலம் தெரிவிக்கின்றார். சமீபத்தில் நாம் கடந்து வந்த கடினமான பாதைகளை செதுக்கி செப்பனிட்டு நமக்காக கந்தர் சஷ்டி கவசம், ராமஜபம், 365 நாட்களுக்கான தீபமேற்றும் பிரார்த்தனை, பிறகு ராமகோடிக்காக காமகோடி என்ற லிக்கித ஜபம், 2 கோடி லிக்கித ஜபங்களையும் நமக்கு அருளி செய்துள்ளார். இந்த புதிய வருடமானது உலகெங்கிலும் கஷ்டத்திலே தவித்து பலவிதமான கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவித்து வந்த மனிதர்களுக்கு மிக நன்மையை பயக்கும் விதத்திலும் சாந்தி, அன்பு, சமாதானம், சுபிட்சத்தை கொடுக்கும் வகையிலும் அமைந்து எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று சரணாலயத்தின் சார்பிலே எங்களுடைய பிரார்த்தனையை வைக்கின்றோம். எப்பொழுதுமே மாமா குழந்தைகளுக்காக ஏதேனும் ஒரு நிகழ்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களை தொடர்ந்து வழிகாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அந்த விதத்திலே குழந்தைகளுக்காக ஆத்திச்சூடி, மழலையர் மொழி, ராமகதா என்ற மிக அருமையான பதிவுகளை, எபிசோடுகளை குழந்தைகளுக்காக கொடுத்துக் கொண்டு வந்திருந்தோம். மார்கழியினுடைய உற்சவத்திற்காகவும் பல கலை நிகழ்ச்சிகளையும் கருதி அவற்றை தற்காலிகமாக பொங்கல் வரையில் ஒத்தி வைத்திருந்தாலுமே கூட குழந்தைகளுக்கு இந்த புதிய ஆண்டின் சுபதினத்தில் ஆத்திச்சூடியை எடுத்துக்கொண்டு அருமையான ஒரு மெசேஜ் ஒன்று கம்யூனிகேட் பண்ண வேண்டும், குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும் என்றும், அவற்றின் மூலம் குழந்தைகள் ஒரு உறுதிமொழியை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்திற்கு, புது வருடத்திற்கு ஒரு உறுதிமொழி, ஓத் என்று சொல்வார்களே, ரெசல்யூஷன், அந்த மாதிரி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சரணாலயத்து குரு ஆசைப்பட்டார். அதன் பிரகாரம் ஆத்திச்சூடியினுடைய 99வது வரி ஆன வல்லமை பேசே என்ற வரியை எடுத்துக்கொண்டு இன்று குழந்தைகளுக்காக 3 அருமையான கதைகளை சொல்லி எப்படி இந்த ஓத், இந்த ரெசல்யூஷனை எடுத்துக்கொண்டு அதை சாத்தியமாக செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் மிக மிக பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? இப்படி ஒரு அருமையான வழிகாட்டுதலை இந்த தருணத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் வீட்டில் இருந்த வண்ணம் கிடைக்கின்றது. நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது எங்களுக்கு இப்படியெல்லாம் அமையவில்லை. ஆகவே உங்களை நான் பாக்கியசாலிகள் என்றே சொல்கின்றேன். சரி குழந்தைகளே, இந்த வல்லமை பேசே என்றால் என்ன பார்ப்போமா? Avoid self-boasting. Do not talk high about yourself, thereby you will hurt others. மறந்தும் கூட மற்றவர்களை நாம் நம்மை உயர்த்திக் கொண்டு பேசுவதன் மூலமாக வருத்திவிடக் கூடாது. அதைத்தான் அவ்வை அழகாக சொல்லி இருக்கின்றாள். சரி குழந்தைகளே, இப்பொழுது இந்த புதிய ஆண்டினுடைய
வாழ்த்துக்களை நம்மிடம் தொடர்ந்து இந்த காணொலிகளில் பங்கெடுத்து வரும் குழந்தைகளை வாழ்த்தியும் விட்டு நாம் துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். கீர்த்தி, சாகித்தி, சஹஸ்ரா, தீக்ஷா, ரக்ஷா, லாகித்யன், ஸ்மயா, நிதி, குஹன் ஆகிய அனைத்து குழந்தைகளுக்கும் சரணாலயத்தின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேலும் உலகமெங்கிலும் நிறைந்துள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி குழந்தைகளே, இப்பொழுது நாம் கதைக்கு போகலாமா? 3 சின்ன கதைகள் நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. மலைகள் பேசும், இலைகள் பேசும், வானங்கள் பேசும், பூச்சிகள் பேசிக்கொள்ளும், மிருகங்களும் பேசிக்கொள்ளும். அந்த வகையிலே சில குட்டி கதைகள் என்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்திலே மிக அருமையாக ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய முடிவிலே உணவு பரிமாறப்படும் என்று ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மண்டபத்தின் ஒரு பகுதியில் துளசி மாடம் வைக்கப்பட்டிருந்தது. துளசி மாடம் என்றால் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள். இந்த மாதிரி மிக அழகாக துளசி செடியை பூஜைக்காக மிக அருமையாக அலங்கரித்து வைத்து பூஜையும் செய்வார்கள். இதைத்தான் நாம் துளசி மாடம் என்று சொல்லிக் கொள்கிறோம் குழந்தைகளை. இந்த துளசி மாடமும் வைக்கப்பட்டிருந்தது அந்த மண்டபத்திலே. இந்த துளசி மாடத்தினுடைய பக்கத்திலே அந்த விருந்து சமைத்து பரிமாறுவதற்கு தகுந்த பொருட்கள் எல்லாம் சாதனங்கள் எல்லாம் வேண்டும் அல்லவா, அவற்றை எல்லாமும் வைத்திருந்தார்கள். வாழை இலை கட்டுகள், ஒரு பெரிய தாம்பாளம் என்று சொல்லக்கூடிய பிளேட், அதில் பூர நிறைந்த வெத்தலைகள், பிறகு பக்கத்திலே கருவாப்பிலை கட்டு எல்லாம் வைத்திருந்தார்கள். இப்பொழுது இவைகள் எல்லாம் பேசிக் கொள்ளுகின்றன. ஒன்றை ஒன்று பார்த்து சம்பாஷணை துவங்குகிறது. எப்படி தெரியுமா? வாழை இலை மற்றவற்றை பார்த்து, ஹே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நான் தான் சிரேஷ்டம். ஏன் தெரியுமா? இப்பொழுது சமைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவற்றை எல்லாம் வாழை இலையில் போட்டுதான் பச்சடி, பாயசம், ஸ்வீட்ஸ், கறி, கூட்டு, சாம்பார், ரசம், வாழை, அப்பளம் என்று மிக அருமையாக பரமாறுவார்கள். பரமாறிய போது உண்ணுபவர்கள் அது ஏன் என்று விரும்பி உண்ணுகிறார்கள் என்று தெரியுமா? வாழை இலையின் விசேஷம், என்னுடைய தாது சத்துக்கள் அவர்களுக்கு மிகவும் உடலுக்கு விசேஷமாக சென்று அடைகிறது. ஆகவே தான் வாழை இலையில் பரிமாறுவது மிக முக்கியம், சிறப்பு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது நான் தான் சிரேஷ்டம் என்று சொல்லியது. உடனே என்று கிழக்கென்று சிரித்த வெற்றிலை, நீ சிரேஷ்டமா? என்ன ஆகிறது? சாப்பிட்டு முடித்தவுடன் நீ எங்கே போகிறாய்? உன்னை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு விடுகிறார்கள், தெரியுமா? நீ சிரேஷ்டமோ? நான் தான் சிரேஷ்டம். ஏனென்றால் பயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு ஜீரணமாக வேண்டுமே, அதற்காக எல்லோரும் என்னை தான் தேடிக் கொண்டு வருவார்கள். என்னை சுவைத்து தன்னுடைய உடல் நிலையை சரியாக வைத்துக் கொள்வார்கள். ஆகவே நான் தான் சிரேஷ்டம், நான் தான் வசதி என்று சொன்னது. இதை பார்த்துக் கொண்டிருந்த கருவாப்பலே, நீ சிரேஷ்டமா? சரிதான், போ. நன்றாக சுவைத்து சக்கையை ரோடிலே துப்பி விடுவார்கள், தெருவிலே துப்பி விடுவார்கள். எத்தனை அசிங்கப்படுத்துகிறார்கள்! இது கூடவா உனக்கு தெரியவில்லை? நான் தான் சிரேஷ்டம். ஏன் தெரியுமா? சுவையும் ருசியும் இல்லாத சாப்பாட்டை யார் ரசிப்பார்கள்? இந்த சுவையும் ருசியும் என்னை தாளித்துத்தான் கிடைக்கின்றது. ஆகவே நான் தான் உங்கள் இருவரையும் விட சிரேஷ்டம் என்று சொன்னது. உடனே வாழை இலையும் வெற்றிலையும்
என்று கேலியாக சிரித்து, ஆமாம் போ, உன்னுடைய சிரேஷ்டம் நன்றாக இருக்கிறதே, பரமாறிய உடனே முதல் காரியமாக உன்னை எடுத்து ஒதுக்கி ஓரமாக இலையில் வைத்துவிட்டு தான் தின்கிறார்கள், இதில் என்ன நீ சிரேஷ்டம் என்று சொல்லியது. இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இப்படி எகத்தாளம் செய்து கொண்டு ஒருவரை பழித்துக் கொண்டு தான் உசத்தி என்று பேசிக் கொள்கின்றன. அப்பொழுது ஒருவர் சட் என்று அந்த மண்டபத்துக்குள்ளே வருகிறார். வந்தவர் விடுவிடு என்று துளசி மாடத்தின் கிட்டே போய் சில துளசி இலைகளை பறித்துக் கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு அந்த மண்டபத்தின் பக்கத்திலே இருந்த ஒரு சின்ன கோவில் கிருஷ்ண விக்கிரகம் அதிலே கொண்டு போய் அந்த துளசியை சமர்ப்பித்தார். பாதத்திலே சமர்ப்பித்து விட்டு அவர் சென்று விட்டார். அப்பொழுது ஒரு சின்ன அமைதி. பிறகு மெல்லிய குரலில், நண்பர்களே, நான் தான் துளசி, மிருதுவான குரல் இருந்தது வந்தது. உடனே இந்த மூன்றும் திரும்பி பார்த்தனர். பகவானின் பாதத்தில் இருந்த துளசி பேசியது. நான் நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்னிடம் மருத்துவ குணங்கள் இருக்கின்றன, என்னை பூஜைக்காக உபயோகிக்கிறார்கள், இருந்தும் நான் எதையும் சொல்லிக் கொள்வதில்லை. அப்படி தன்னடக்கத்தோடு இருப்பதுதான் மிகவும் நல்லது நண்பர்களே. தெரியுமா, தன்னடக்கத்தோடு இருந்தால் பகவானின் பாதத்தை ஈஸியாக சென்றடைந்து விடலாம். தெரியுமா உங்களுக்கு? வாழை இலை குப்பை தொட்டிக்கு போய் விடுகிறாய், வெற்றிலே உன்னை துப்பி விடுகிறார்கள், கருவாப்பிலே உன்னை ஒதுக்கி விடுகிறார்கள். தற்பெருமை கூடாது. ஒருத்தரை ஒருத்தரிவாறு சாடிக் கொள்வது நல்லதல்ல, வருத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னது. இது ஒரு கதை. சரி, இது இப்படி இருக்கட்டும். அடுத்த கதைக்கு போகலாம். சரியா? மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த இதிகாசங்கள் புராணங்கள் உங்களுக்கு தெரியும். மகாபாரதத்திலே பாண்டவர்கள் கௌரவர்களை பற்றிய கதை அதுவும் தெரியும் உங்களுக்கு. பாண்டவர்கள் யார்? யுதிஷ்டிரர், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், இவர்கள் எல்லாம் இல்லையா? அவர்கள் வனவாசம் சென்று கொண்டிருந்த காலம். வனவாசம் என்றால் என்ன? லிவிங் இன் தி ஃபாரஸ்ட் ஃபார் சர்டன் பீரியட்ஸ் இல்லையா? அப்பொழுது திரௌபதியுடன் அவர்கள் இருந்து வந்தார்கள். ஒரு நாள் பீமனும் திரௌபதியும் மெல்ல நடந்து போய் கொண்டிருந்தார்கள். எங்கிருந்தோ சட்டென்று பறந்து வந்த ஒரு அருமையான பூ, ஃப்ளவர், திரௌபதியின் காலுக்கு முன்னால் விழுந்தது. மிக அருமையாக இருந்தது. பார்க்கவே வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோற்றம் அந்த பூவிற்கு. தாமரை பூதான், இருந்தாலும் ஒரு ஜொலிப்பு. அதை கையில் எடுத்தவுடன் அருமையான fragrance, everywhere sweet smell. திரௌபதி உடனே சொல்கிறாள், இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருந்தால் நல்லா இருக்குமே என்று யோசிக்கிறாள். யோசித்ததை சொல்லவும் சொல்கிறாள். உடனே பீமன், இவள் ஒரு பூவை கட்டுவிட்டாள், கொடுக்காமல் இருப்பதா? சரி, நீ கவலைப்படாதே, நீ குடிலில் போய் இருந்து கொள், நான் அந்த பூ பறந்து வந்த திசையை நோக்கி சென்று அந்த பூவை எடுத்து வருகிறேன் என்று சொன்னான். குடில் என்றால் என்ன? அவர்கள் இருப்பிடம். சரியா? அங்கே போய் அவளை இருக்க சொல்லிவிட்டு பீமன் நடக்கிறான். வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறான். நடந்தே கொண்டிருக்கிறான். பல மணி நேரங்கள் நடந்தாகிவிட்டது. பூக்களும் மரங்களும் இலை தழை கொடிகளையும் தான் பார்த்தானே தவிர பூக்களை கண்ணால் காணவே முடியவில்லை. என்னடா இது, இவ்வளவு தூரம் நடந்து வந்து விட்டோமே, இந்த பூ ஆம்பட மாட்டேங்கிறதே, என்ன விசித்திர புஷ்பம் இது என்று சற்றைய சோர்வடைந்தவன் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்தான். மரத்தின் கீழே அமர்ந்த உடனேயே பின்னே இருந்து ஒரு காட்டு யானை ஊ என்ற சத்தத்தோடு வந்து ஒரே தள்ள அவனை தூக்கி தள்ளிவிட்டது. வெகு தூரத்தில் போய் விழுந்த பீமனுக்கு சுதாரித்துக் கொண்டு எழுந்து பார்க்கிறான். யானை வெகுந்தான், கோபம் வந்தது. கதையை வைத்து விட்டு நேர யானை பக்கம் வந்தான். யானையினுடைய துதிக்கையை பிடித்து, வண்ணானெல்லாம் துணியை துடைப்பார்களே அந்த மாதிரி ஒரு சுழட்டி ஓட்டி தலையை பார்த்து அடித்து விட்டான். என்ன பலம் பார்த்தீர்களா குழந்தைகளே? யானையை தூக்கி சுழற்றி கீழே அடித்து விட்டான்.
பலம்தான், ஒத்துக்கொள்ள வேண்டியது. டமால் என்று விழுந்த யானை மூச்சு பேச்சு இல்லை, நகர கூட இல்லை, இன்ச்சு கூட நகரல அந்த இடத்தை விட்டு. இவ்வளவு திமிரா உனக்கு? என்னையே தள்ளிட்டாய், என் பலம் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட பலம் பார்த்துக்கொள் நீயே என்று சொல்லிவிட்டு கதையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பலத்தை பற்றி பெருமையாக, மிக பெருமையாக நினைத்துக் கொண்டே நடக்கலாம். நடந்து போகும் பொழுது பெரிய நீர்த்தடாகம், பிரம்மாண்ட வாட்டர் ஸ்பேஸ், அது லேக் என்று சொல்லலாம். அந்த லேக்கை பார்த்தவுடன் அவனுக்கு குளிக்க வேண்டும். ஏரி, ஒரு நிறைந்த ஏரி, பிரம்மாண்ட ஏரி, குளிக்க வேண்டும் என்று தோன்றியது. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாமே என்று தன்னுடைய கதையை வைத்துவிட்டு அதிலே நீந்த துவங்கினான். இப்படியும் அப்படியுமாக வெகு நேரம் நீச்சல் அடித்து களைப்பெல்லாம் தீர்ந்தது. கரைக்கு வந்தான். கரைக்கு வந்தவுடன் இப்படியும் அப்படியுமாக பார்த்தான். பெரிய வாழைத்தோப்பு, கண்ணுக்கு முன்னால் கண்ணு கெட்டாத தூரம் வரை வாழைத்தோப்பு. வாழைத்தோப்பு என்றால் வாழை மரங்கள் நிறைந்த இடம். சங்கை எடுத்தான், பலமாக ஊத ஆரம்பித்தான். கிடுகிடு கிடுகிடு என்று காடே அதிர்ந்தது. பூரா காடும் அதிர்ந்து விட்டது. இந்த சத்தத்தை வாழைத்தோப்பின் அந்த பகுதியிலே அமர்ந்திருந்த ஆஞ்சநேயர் தபசில் இருந்தார், ஹனுமான், அவர் காதிலே விழுந்தது. அது ஹனுமனுடைய வாழைத்தோட்டம். காதில் விழுந்தது. உடனே கண்ணை விழித்து பார்த்து இது யாராக இருக்கும் என்று யோசித்தார். இவ்வளவு பலமாக ஊதக்கூடியவன் பீமன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்று மனதிலே நினைத்துக் கொண்டார். ஒரு விதத்திலே பீமனும் ஹனுமனும் சகோதரர்கள் என்ற உறவும் உண்டு. அவரும் வாயு புத்திரன், இவருக்கும் வாயு சம்பந்தம் உண்டு. ஆகவே அவர் நினைத்த மாத்திரத்திலே அவருக்கு பீமனுடைய கர்வமும் தனக்கு கண்ணிலே தெரிய ஆரம்பித்தது. அவர்களுக்கு தான் ஞான திருஷ்டி உண்டு, எல்லாவற்றையும் அறிந்து விடுவார்கள். இதெல்லாம் பெரிய தபோபலத்தால் கிடைக்கக்கூடிய பலன் அண்ட் எஃபர்ட்ஸ் சில்ட்ரன். சோ அதிலே ஹனுமான் பீமனுடைய கர்வத்தை உணர்ந்து கொண்டார். அவனுக்கு எப்படியாவது பாடம் கற்பித்து அவனை சரி செய்ய வேண்டும். இவ்வளவு கர்வம் ஆகாதே என்று தான் நினைத்துக் கொண்டு உடனே என்ன செய்தார்? கிழக்குரங்காக வடிவம் எடுத்துக் கொண்டார். வயதான குரங்காக வடிவம் எடுத்து அங்கேயே அப்படியே படுத்துக் கொண்டு தன்னுடைய வாளை பீமன் வரும் பாதை வழியாக போட்டுவிட்டார். போட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டார். தூங்குவது போல் பாசாங்கு குரட்டை குரட்டை அடிக்க ஆரம்பித்தார். பீமன் நடந்து வந்தார். குளித்து எல்லாம் முடித்து விட்டு அழகாக ஃப்ரெஷ் ஆகிவிட்டு டன் 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 இப்படி ஒரு பெரிய சத்தத்தோடு நடந்து வருகிறான். நடந்து வந்து கொண்டே இருந்தவன் குரங்கினுடைய வால் அந்த வழித்தடத்தில் இருக்கிறதை பார்த்துவிட்டு, என்ன தூக்கம் குரங்காரே, கிழக்குரங்கே, நடக்கும் வழியிலே நடைபாதையிலே வாளை போட்டுவிட்டு தூங்குவியோ? வாளை நகர்த்து, நான் போக வேண்டும் ஒரு சத்தம் போட்டான். ஒரு கண்ணால் பார்த்தார் ஹனுமான். அவனை பார்த்து விட்டு, நீயே சொல்கிறாய் அல்லவா நான் கிழக்குரங்கு என்று, நீதான் அந்த வாளை நகர்த்தி வைத்து விட்டு போகக்கூடாதா? எனக்கு உபகாரமாகுமே என்று சொல்கிறார். உடனே என்று சொல்லிக்கொண்டு கதையை இன்னொரு கையில் வைத்துக் கொண்டு ஒரு சுண்டு விரலால் அப்படி தொடர்ந்துக்கு போனா அந்த வாலிடம் போய் சுண்டு விரலால் தட்டிய உடனே வால் கடினமாக இருந்ததை உணர்ந்து வலி எடுத்தது அவனுக்கு. சுண்டு விரல் பட்ட உடனே வலி. என்ன இது, ஒரு குரங்கோட வாலியில் இருந்து கைப்பட்டால் வலிக்குமா என்று யோசித்து விட்டு, சரி ஒரு கையால் தான் தூக்குவோமே என்று தூக்க பார்த்தாங்க. ஒன்றும் செய்ய முடியவில்லை, கல்லு போல் கனத்தது. பிறகு நம்ம செட்டப் புஷ்அப் எல்லாம் பண்ணுவோமே எக்ஸசைஸ்க்கு, அந்த மாதிரி உட்காந்து ரெண்டு கையாலையும் பிடிச்சு தூக்குறான். தூக்கவே வரல. தூக்குறான் முக்கி முனகி வேர்த்து கொட்டி விட்டது. சட்டென்று நினைவு வந்தது, இது சாமானியமான வாள் அல்ல, நான் பட்ட கர்வம் என்னை உணர்த்துவதற்காக வந்த வாளாக தெரிகிறது என்று உடனே எழுந்து கையை கூப்பிக்கொண்டு குலதெய்வங்களை நினைத்துக் கொண்டான். அதுதான் நல்லவர்களுடைய குணம் குழந்தைகளே. குற்றத்தை உடனே உணர்வது, உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். பகவானிடம் மன்னிப்பு கேட்டான். நான் இருமாப்பு அடைந்து விட்டேன், ஆணவம் பெற்று விட்டேன், அதனால் இந்த குழந்தையுடைய வாளை துச்சமாக நினைத்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் தெய்வங்களே என்று வேண்டிக் கொண்டான். வேண்டின மாத்திரத்தில்
இந்த கிழக்குரங்கு ஆஞ்சநேயராக உருவெடுத்து அவன் எதிரே நின்றவுடன் கண்ணை திறந்து பார்க்கிறான் ஹனுமன். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஓடி சென்று நமஸ்கரித்தான். நமஸ்கரித்து விட்டு, ஹனுமனே, என்னை மன்னிக்க வேண்டும், உன்னுடைய குணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடகம் என்று அனுமன் சொல்லுகிறார். நான் தெரிந்து விட்டேன், ஆணவப்பட மாட்டேன், யாரையும் குறைவாக இடை போட்டு தவறாக பேச மாட்டேன் என்று உறுதி சொல்லிவிட்டு, எனக்காக ஒரு சின்ன ஆசீர்வாதம் செய்வீர்களா என்று கேட்டான். செய்கிறேன் என்று சொன்னார் அனுமார். நீங்கள் அன்று சீதையம்மாவிற்கு அசோகவனத்திலே கொடுத்த விஸ்வரூப காட்சியை எனக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்கிறான். உடனே கிடுகிடு கிடுகிடு தென்னை மரம் உசரத்துக்கு நான் தான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளே, தபோ வளர்த்தால் தபசால் எதையுமே சாதிக்க முடியும். கடும் தபசிலே இவை எல்லாம் சாத்தியமா? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு க்ஷண நேரத்திலே போய் சேரும் தகுதி, உருவத்தை பெரிதாக்கி சிறிதாக்கும் தகுதி எல்லாம் கிடைக்க முடியும். சோ அவர் அவ்வளவு பெரிய உருவம் எடுத்துக்கொண்டு அவனுக்கு ஆசீர்வாதத்தை செய்கிறார். பிறகு உருவத்தை சிறிதாக்கி கொண்டு அவனை கட்டி தழுவுகிறார். அப்பொழுது அனுமானுடைய உடம்பிலிருந்து பீமனுக்கு நிறைய சக்திகள் ஊடுருவியதாக அவன் உணர்ந்தான். இதோடு நிறுத்திக் கொள்வோம். பிறகு அனுமார் சொல்கிறார், அந்த புஷ்பம் எங்கிருந்து வந்தது, எப்படி போகணும், இங்கிருந்து எப்படி எடுத்து வந்தான், பெரிய கதை கொள்ளையிலே. அது இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லை. இந்த அவையினுடைய சொல்லுக்கு இதனுடன் நிறுத்திக் கொள்வோம். பிறகு ஒரு தருணத்திலே நான் உங்களுக்கு அந்த கதைகளை விளக்குகின்றேன். சரியா? இவ்வாறாக ஹனுமன் பீமனுக்கு எப்படி இந்த ஆணவமானது மோசமான குணம் என்பதை காட்டி அவனை நல்வழிப்படுத்தினார். இது ஒரு சின்ன கதை. அடுத்து ஒரு கதை. ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்தின் சூழலிலே மார்க்கெட் பிளேஸ். நிறைய காய்கறிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தட்டு தட்டா எல்லா காய்கறிகளும். அவைகள் எல்லாம் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கின்றன. அந்த மலை அடிவாரத்திலே மக்கள் வருவோரும் போவோருமாக அவ்வளவு கூட்டம். என்ன கூட்டம்? அந்த மலைசாமிக்கு ஏதோ ஃபங்க்ஷன். எல்லாரும் பூ பழங்களை எடுத்துக்கொண்டு மனிதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது அந்த கிராமம். காய்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தன. இவரெல்லாம் போய் மலையில சுவாமியை மலைச்சாமியை வேண்டுகிறார்களே, நாம் ஏன் போகக்கூடாது என்று பேசிக் கொண்டனர். அவைகள் எல்லாம் சேர்ந்து பேசிக் கொள்ளும் பொழுது ரெண்டொரு காய்கள் சொல்லிட்டு, நாம் இன்றைக்கு போனால் கால் பட்டு நசுங்கி போயிடுவோம், நாம் இன்றைக்கு போக வேண்டாம், கூட்டம் நிறையாக இருக்கிறது, 2 நாள் ஆகிவிட்டது என்றால் அந்த இடம் அமைதியாகிவிடும், நாம் அமைதியாக இருக்கும்போது போகலாமே என்று சொன்னனர். சரி என்று தீர்மானித்தார்கள். 2 நாள் கழிந்தது. அமைதியாகிவிட்டது. போவோரும் வகுவோரும் குறைந்து விட்டன. அந்த அமைதியில் எல்லா காய்களுமாக சேர்ந்து கொண்டு மலையேற ஆரம்பித்தன. ஏன்? மலைச்சாமியினுடைய தரிசனத்துக்காக. யாரெல்லாம் போனார்கள்? வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பம்கின் பூசணிக்காய், முட்டைக்கோஸ் எல்லாருமாக சேர்ந்து கொண்டு மலையேற ஆரம்பித்தார்கள். ரொம்ப ஜாலியா. ஒரு சூரிய உதயத்துக்கு பிறகு அவர்களுக்கு அப்பொழுதுதான் கண்டறியும் என்பதனால சூரிய உதயம் ஆகிவிட்டது. எல்லாம் பேசிக்கொண்டு ஜாலியாக ஏற ஆரம்பித்தார்கள். ஏறி கொஞ்சம் தூரம் போயிருப்பார்கள். ஒரு முள் ஒண்ணு குற்றி ஒரு கல்லினால் அடிபட்டு கல்லும் குத்தவே தக்காளி சிதைந்து போய்விட்டது. தக்காளி ஒழுகி போய் அப்படியே உட்கார்ந்து போயிட்டாங்க. சரின்னு அதை அங்கேயே விட்டுட்டு மற்றதெல்லாம் கிளம்பிட்டு போயிட்டே இருக்குது. போக 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 கடும் பாறை. உஷ்ணத்தின் தாக்கம் காய்களால் தாங்க முடியவில்லை. தகிக்கிறது வெயில். கத்திரிக்காய் சுருங்கிறது, வெண்டைக்காய் சுருங்கிறது, மற்ற காய்கள்லாம் சுருங்கி தோண்டு போறது. கஷ்டப்பட்டு போறதுங்க. மேற்கொண்டு ஒரு ஓடை மாதிரி வைக்கிறது. ஓடை என்ற ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீம்ல உள்ள போகலாம் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு பண்ணின பூசணிக்கா ஒரு கல்லுல மோதி தப 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 தபன்னு வந்த இடத்துலயே திரும்பி வந்து டமான்னு விழுந்து அந்த திருஷ்டிக்கு கழிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி 4 துண்டா 4 பக்கம் சரி போய் உளுந்து படுத்துக்கிறேன். சரி என்று பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அந்த ஸ்ட்ரீம்குள்ள இறங்கிட்டு, முட்டைக்கோஸ் இறங்கியது, வெங்காயமும் இறங்கியது. இறங்கி கிடுகிடுன்னு அந்த பக்கம் போறதுக்கு மிகவும் முயன்றார்கள். உருளைக்கிழங்கால் முடியவில்லை. அந்த அடியிலேயே தங்கி போய் தண்ணீரிலே அழுகி போறது.
முட்டைக்கோஸ் எப்படியோ சமாளித்துக் கொண்டு அப்படியும் இப்படியுமாக உடம்பை வளைச்சு நடிச்சு அப்படி இப்படி பண்ணி அந்த கரைக்கு அந்த பக்கம் ஸ்ட்ரீம்ல வந்து சின்ன ஸ்ட்ரீம் தான், அவைகளுக்கு அதெல்லாம் பெருசு வந்து சேர்ந்தது. வந்து சேர்ந்தவுடன் என்ன ஆகியது? இந்த தண்ணீரில் போன பிறகு அதனுடைய இலைகளுக்கு நடுவே நிறைய தண்ணீர் போனதுனால அது பருத்து விட்டது, கனமாகி விட்டது. தன்னுடைய உடம்பை தூக்கி அதால் நடக்க முடியல. ஒரு பக்கமாக உருண்டு மலையிலிருந்து சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு உருண்டு போய் விழுந்தது கீழே. மிஞ்சியது வெங்காயம் மட்டுமே. வெங்காயம் இப்படியே உடம்பை சிலுப்பிக் கொண்டது, ஜிங் 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 போச்சு. போய் மேல போயிடுச்சு. மேல போய் மலைசாமி தரிசனம் பார்த்தது. பார்த்து விட்டு அழகாக கீழே இறங்கி கிடுகிடுகிடு போன வேகத்தை விட வந்த வேகம் ஜாஸ்தி ஓடின்னு வந்தது. வந்து விட்டு நான் தான் சக்திமான், நான் தான் சக்திமான், நான் மலைசாமியை பார்த்து விட்டேன். பாத்தீங்களா, நீங்களா யாரும் போக முடியல, உங்களால யாருமே போக முடியல பாருங்க, எல்லாம் பாதி வழியிலே போயிட்டீங்க. நான் ஒருத்தன் தான் போனேன், எவ்வளவு சக்திமான் நான் எவ்வளவு சக்தி தெரியுமா? என்னுடைய வெங்காயத்தை வைத்துக் கொண்டு எத்தனை மசாலா ஐட்டங்கள் பண்ணுகிறார்கள், எத்தனை சமையல்களில் நான் உபயோகப்படுகிறேன். இந்த ருசி, மனம், அந்த பிராக்ரன்ஸ், ஆனியனை ஃப்ரை பண்ணி போட்ட உடனே என்ன வாசனை, எல்லோருக்கும் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்துவதே இந்த வெங்காய ஸ்மெல் தான். நான் தான் எல்லாரையும் விட வசதி, பார்த்தீர்களா நான் எப்படி போய் சாதித்து விட்டேன் அப்படின்னு சொல்றது. எல்லா காய்க்கும் வருத்தமாயிடுது, ரொம்ப வருத்தப்பட்டது. அதுகள் எல்லாமா சேர்த்துட்டு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல தள்ளி இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு பாத்திரம் எல்லாம் போய் பெருமாளுக்கு முளையிடலாம். நமக்கு மட்டும் ஏன் இந்த தெய்வ தரிசனம் கிடைக்கவில்லை, நாம் என்ன பாவம் செய்தோம் என்று சொல்லி எல்லா காய்களுமா சேர்த்து பெருமாள் கோயிலுக்கு போச்சு. போய் அங்க போயிட்டு, பெருமாளே பார்த்தீர்களா இந்த வெங்காயம் எங்களை எல்லாம் பார்த்து சிரிக்கிறது, தான் மட்டும் தெய்வ தரிசனம் கிடைத்து விட்டது, மலைச்சாமியை பார்த்தாச்சு, நாங்கள் எல்லாம் லாயக்கில்லை என்று சிரிக்கிறது, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. எங்களையும் தானே அவளாட்டம் காய்களாக பிறப்பித்தீர்கள், நீங்கள் உங்களுடைய படைப்பிலே இவ்வளவு வித்தியாசமா பகவானே என்று சொல்லி அழுகிறது. உடனே அசரீரி, பிரீவியஸ் எபிசோட்ஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், அசரீரி என்றால் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கணும் குழந்தைகளை, அப்பப்போ தென்னந்தே யூ ஹேவ் டு ரீகால். ஓகே, அது வந்து ஆகாசவாணி, தேவ வாக்கு, ஆகாசத்துல இருந்து வந்தது. காய்களே கவலைப்பட வேண்டாம், இன்றையிலிருந்து இந்த மாதிரி ஆணவத்தோடு அடுத்தவனை மனம் நோக செய்யும் அந்த வெங்காயத்து குடும்பம் சேர்த்த எந்த விதமான பிரசாதங்களும் எனக்கு படைக்கப்பட மாட்டார் என்று சொல்லிவிட்டார். வெங்காய குடும்பம் என்றால் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்த எதையுமே என்னுடைய படைகளுக்கு ஏற்காது. நீங்கள் உங்கள் அனைவரையும் வைத்து பண்ணக்கூடிய பிரசாதமே எனக்கு ஏற்றது, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன உடனே மற்ற காய்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியா போச்சு, ஹாப்பியா திரும்பி வந்தது. சோ குழந்தைகளே, இந்த 3 கதைகளிலுமே பார்த்தீங்கன்னா, when you talk high about yourself, when somebody is saying high about themselves, தன்னையும் அறியாமல் மற்றவர்களை புண்படுத்தி விடுகிறோம். அந்த புண்படுத்துறதுனால என்ன ஆகுது? ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகுது, நம்மை பற்றி அவதூறான சமாச்சாரங்கள் மற்றவர்களுக்கு தெரிகின்றது. இதைத்தான் நான் என்ன சொன்னேன், இது ஏன் வருகின்றது? நான் என்ற அகந்தை, கர்வம், ஆணவம், மமதை, திமிர், நான் என்ற உசத்தி, இத்தனையும் சேர்ந்தால் வரக்கூடியதான் அந்த செல்ஃப் பிரைஸ். இன்னொரு எபிசோட்ல ஒரு அர்த்தம் பல வார்த்தை, ஒரு வார்த்தை பல அர்த்தம் பற்றி நான் பேசியிருக்கிறேன் குழந்தைகளை. சோ இவை எல்லாமே ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆணவம், மமதை, கர்வம், செருக்கு, நான் என்ற அகந்தை எல்லாமே அழிவை தரக்கூடியது. அதை வைத்துக் கொண்டு நாம் பேசும் பொழுது நம்மை பற்றி நம்மை அறியாமல் மிக உயர்வாக பேசிவிடுவோம். மற்றவர்களை சென்று துக்கப்படுத்தும், அது மற்றவர்களை இழிவாக கூட பேசும்படி அமைந்துவிடும். இது மிக மிக தவறான குணம் குழந்தைகளே. இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த மாதிரி ஆகும் பொழுது மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ், பெரியவங்க எல்லாருக்குமே தாங்கிக்கிற சக்தியே இப்போதைய மனிதர்களுக்கு இல்லை, மனிதர்களிடம் இல்லை. அதனால்தான் சொசைட்டில எத்தனை சமாச்சாரங்கள் பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம், வீடியோல பாக்குறோம், எத்தனை சமாச்சாரங்கள் யூடியூப்ல எல்லாமும் வருது, பாக்குறோம் இல்லையா? கொலை செய்து விட்டான், ஆங்காரத்திலே ஆத்திரத்திலே இவனை பழித்ததால் அவன் கொலை செய்து விட்டான், அவள் தூக்கிலே தூங்கி விட்டார்கள், இந்த மாதிரி நான் லாயக்கில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று தூக்கிலே போயிடுத்து ஒரு குழந்தை. நீ படிப்புல பாஸ் ஆகல, உன்னால முடியாதுன்னு சொன்னதுனால நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறேன் என்று ஒரு குழந்தை முடித்துக் கொண்டது.
இந்த மாதிரி விதவிதமான சமாச்சாரங்கள். பிறகு டென்ஷன், மனசின் உளைச்சல்னால் எல்லோரும் கவுன்சிலிங்க்கு போறது, டிப்ரெஷன் வருது, உடம்புல வியாதி வருது, எத்தனை சமாச்சாரங்கள் குழந்தைகளே. இவை அத்தனையுமே இந்த ஆணவம், செருக்கி இவற்றை சுற்றி சுற்றித்தான் இருக்கின்றது. ஆகவே தான் அவை மிக அருமையாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வல்லமை பேசேன் என்று அடித்து சொல்லி இருக்கிறார். சரி, இதை எப்படி சாதிக்கிறது? நம்ம இது ஒரு ஓத்தா எடுத்துக்க சொன்னேன். இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நியூ இயர் டே மட்டும் நான் வல்லமை பேசலே ஃபாலோ பண்றேன், நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் போருமா? போராது குழந்தைகளே. நீங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பிரயத்தனப்பட வேண்டும். How will you make an effort to make it imbibe in you? உன்னிடம் அது வசாகமாக வேண்டும் என்றால் நீ என்ன செய்வாய்? ஒரு அருமையான சின்ன சிம்பிள் மெத்தட். மகாபரிவார் நமக்கு உமாச்சி தாத்தா எப்பொழுதுமே சொல்வார், படுக்க போகும் முன் கால்களை அழுவி கொண்டு படுக்க செல். அப்போ உணர்வு எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடும். படுக்கைக்கு தினம் போகும்போது கால்களை அழுவி கொண்டு படுக்கையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன யோசிப்பீர்கள்? அன்றைய முழுக்க காலையில் இருந்து படுக்கும் வரை நான் யாரை எல்லாம் நோகடித்தேன், தவறாக பேசியிருக்கிறேனா, தவறு செய்திருக்கிறேனா யோசித்து பார். யாரெல்லாம் எப்பொழுது நான் தவறாக பேசி நோகடித்திருக்கிறேன், அதை நீ தெரிந்து கொண்டு உடனே சமர்ப்பணம் செய்துவிடு. தவறு செய்து விட்டேன், இவர்களை இந்த நாளை இப்படி நான் பேசிவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் விரைவா, இந்த குணம் எனக்கு நாளைக்கு இருக்கக்கூடாது என்று பிரார்த்தித்துக் கொண்டு தூங்க செல். உறங்கி எழுந்த பிறகு காலையிலே படுக்கையை விட்டு எழுந்து ஓடக்கூடாது. உட்கார்ந்து 2 நிமிடம், இன்றைய பொழுது நல்ல பொழுதாக எனக்கு செல்ல வேண்டும், எனக்கு இந்த குணம் பயமாக வேண்டும், என் வசப்பட வேண்டும், இந்த நல்ல குணம் எனக்கு வசப்பட வேண்டும். எந்த நல்ல குணம்? பிறரை பற்றி படிக்கக்கூடாது, என்னை பற்றி நான் உயர்வாக பேசி திரியக்கூடாது, அந்த குணம் எனக்கு பயமாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கிளம்பு. இப்படியாக செய்து கொண்டே வந்தார். One fine morning you will get that habit in you. இப்ப பாருங்க, காத்தால எழுந்திருக்கிறீங்க, எழுந்த உடனே is anybody chasing you or following you? Go brush your teeth? No. ஆட்டோமேட்டிக்கா நீ போய் பிரஷ் பண்றீங்க. எப்படி? அது ஒரு ஹாபிட்டா போயிடுது. அதே மாதிரிதான் சித்திரமும் கைப்பழக்கம். பழக பழக எல்லாமே வந்துவிடும். ஆகவே பழக்கிக் கொள்வது மிகவும் சிரமம். பழக்கத்துக்கு வந்துவிட்டால் அது உன்னை வெற்றிக்கு கொண்டு போய்விடும். ஆகவே இந்த throughout this 22 every night தூங்கும் பொழுது நீ சமர்ப்பணம் செய்கின்றாய், எழுந்து கொண்ட பிறகு நீ பிரார்த்தனையை வைக்கின்றாய், இந்த கெட்ட குணம் எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடாது என்று. இவ்வாறு செய்யும் பொழுது என்ன ஆகிறது குழந்தைகளே? by the end of 2022 you will get this as a personality trait. அது உன் வயப்பட்டு விடும், இந்த குணம் உனக்கு வசமாகிவிடும். ஆகவேதான் நம்முடைய அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்கள் ஒரு ஓத் எடுத்துக்கணும். குழந்தைகள் கதைகளை கேட்க வேண்டும், ஒரு ஓத் உறுதிமொழி ரெசல்யூஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை தன் வயமாக்க வேண்டும். வயமாக்கும் பொழுது என்ன ஆகும்? வாட் இஸ் தி கான்சிக்வென்ஸ்? இவை வயப்படும் பொழுது ஒவ்வொரு வருஷம் இமேஜின், ஒவ்வொரு வருடம் நீ இந்த மாதிரி பண்ணும் பொழுது you are going to be future citizens of the country. இப்போ குழந்தைங்க பெரியவங்க ஆயிட்டு, you may be ministers, you may be a best administrator, best entrepreneur, best businessman, best agriculturalist, அருமையான ப்ரொஃபஸராகவோ டீச்சராகவோ போகலாம், நீங்கள் மருத்துவராகலாம், பெரிய பெரிய நிபுணராகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், என்ன ஆனாலும் you will be the best human being by developing these habits in you. அதற்காக தான் ஒரு அடிக்கல் மாதிரி ஜிஆர் மாமா அவர்கள் இந்த வருடத்திலிருந்து நீ ஓத்து ஒன்று எடுத்துக்கொள், ஒவ்வொரு வருடமும் அதே உன் வசமாக்கு என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அதற்கு இந்த அபையினுடைய ஆத்திச்சூடி மிக மிக அருமையான பாடமாக அமைந்தது குழந்தைகளே உங்களுக்கு. I am wishing you again a wonderful 2022 without tension, without illness, and full of happiness and prosperity. வணக்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகாபெரிவா பாதமே சரணம்.